ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சாதம் தோசைக்கெலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் கிரேவி. ஈஸியாகவும் செஞ்சிடலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கிரேவி செய்கிறதுக்காக மீடியம் சைஸில் இருக்க காலிஃப்ளவர் பூ ஒன்று எடுத்திருக்கேன். சுத்தம் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு பூ மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்படியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா பூ மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு கூட இறக்கிக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றும் போது பூச்சி எல்லாமே சேர்த்துரும். அதுக்கப்புறமா பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். 1 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக 2-3 தேங்காய் தூள் கூட சேர்த்துக்கங்க. இது கூட 1 ஸ்பூன் சோம்பு, எல்லாத்தையுமே நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் காலிஃப்ளவர் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சது 4-5 பூண்டு பல்லை தட்டிட்டு சேர்த்துக்கணும். பூண்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் லைட்டாக எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 2 கைப்பிடி அளவு பொடிசாக கட் பண்ண சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1 கொத்து கருவேப்பிலை. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பழமான தக்காளி பழமாக ஒன்று பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பெரிய பழமாக ஒன்று சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 பழம் சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்துக்காக மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எந்தளவு உங்களுக்கு காரம் அதிகமாகவோ கம்மியாகவோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன். நம்ம சேர்த்துருக்க எல்லா மசாலா பொருட்களையும் எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா கழுவி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துக்கணும். காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கிரேவி மாதிரி வைக்கிறனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். காலிஃப்ளவர் குழம்பு மாதிரி வைக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. காயை நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் சரியான அளவு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் 1/2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தனால சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடணும். கமன்னு சூப்பராக காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தோசை சாதத்துக்கெலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் கிரேவி. இந்த ஈஸியான கிரேவி ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.